ஹை வியூவர்ஸ், இந்த முறை நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்தை பார்க்கலாம். அதாவது வட இந்தியாவில் இந்த மாங்காய் எடுத்து இந்த மாம்பழ சீசனில் ரொம்ப ஜூஸ் செய்வாங்க. அது ரொம்ப பாப்புலராங்க. அதை எப்படி செய்வது என்று ஒருவர் நம்மிடம் கூற இருக்கிறார். அவர்தான் விஜயலட்சுமி ராஜகோபால். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம். சீட்ஸ் அண்ட் வியூவருக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போறது ஆம் பன்னா. இது வட இந்தியால ரொம்ப பாப்புலரான சம்மர் ட்ரிங்க். இது யூஸ்வலா நம்ம என்ன நினைப்போம், மாங்காய் உடம்புக்கு சூடுன்னு நடக்கும். ஆனா மாங்காவை வேக வச்சு இந்த பண்ற இந்த ஜூஸ் ஆனது உடம்பு சூட்டை தணிக்கும். வாங்க எப்படி பண்ணுவோங்கிறத பார்க்கலாம். மாம்பு சீவிட்டு குக்கர்ல எடுத்து வேக வச்சுக்கணும். 2 விசில் வந்ததுக்கு அப்புறமா மாங்காய் வெந்து இருக்கும். அப்போ கொஞ்சம் அதோட தோல் சீவிட்டு ஆறினதுக்கு அப்புறமா மிக்சியில ஸ்பூனால நம்ம இந்த கொட்டை இல்லாம மாங்காய் பல்ப்பு மட்டும் எடுத்துக்கலாம். அதை அரைச்சுக்கணும் நம்ம, கொஞ்சம் லம்ப்ஸ் இல்லாத மாதிரி. சைட்ல ஒரு பாத்திரத்துல ஜஸ்ட் வெல்லமும் தண்ணியும் போட்டு ஒரு வாட்டர் பாகு கன்சிஸ்டன்சில எடுத்துன்னு வந்துக்கணும், லம்ப் இல்லாம. அது கூட நம்ம இந்த மாங்காய் பல்ப் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அது, உப்பு, காலா நமக், தனியா தூள் அண்ட் பெப்பர் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை ஸ்டோர் கூட பண்ணி வச்சுட்டுலாம். அது கூட லைம் ஜூஸ் போட்டுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் புதினா லீவ்ஸை நல்லா ஸ்மஜ் பண்ணி போட்டுட்டு இந்த பல்ப்பு போட்டு கொஞ்சம் சில் தண்ணி போட்டு சர்வ் பண்ணலாம். இதை நம்ம பேஸ்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆம் பன்னா, அதாவது இந்த மாங்காயால் செய்யும் அந்த ஜூஸ் எப்படி செய்வது என்று நீங்கள் பார்த்தீர்கள். நீங்களும் அதை செய்து மகிழுங்கள். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து வேறொரு விருந்தினரை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது